ராமேஸ்வரத்திற்கு நாளை வருகை தரவுள்ள பிரதமர் மோடி அங்கு நடைபெறும் விழாவில் 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஒருநாள் பயணமாக தமிழகம் வருகின்றார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாம்பன் பாலத்தினுடைய திறப்பு விழாவில் பங்கேற்கக்கூடிய பிரதமர் அதன் தொடர்ச்சியாக ராமேஸ்வரத்தில் நடைபெறக்கூடிய பொது நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று 8300 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் அந்த நிகழ்வின் மூலமாக தமிழகத்திற்கு வழங்க இருக்கின்றார். இந்த நிலையில்தான் பிரதமர் நாளைய வருகை தொடர்பாக பதிவிட்டுள்ள பொழுது, நாளை புனிதமான ராமநவமி நாளில் தமிழ்நாட்டின் என்னுடைய சகோதர சகோதரிகளுடன் சேர்ந்து இருப்பதை நான் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கின்றேன் என்று பிரதமர் பதிவு செய்திருக்கின்றார். புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைக்க இருக்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி, அருள்மிகு ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆலயத்தில் நான் பிரார்த்தனை நடத்த உள்ளேன் என்று பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 8300 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி பணிகளையும் தொடங்கி வைத்தும் மேலும் அடிக்கல் நாட்டியும் அந்த நிகழ்வுகளில் நான் பங்கேற்க இருக்கின்றேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பதிவு செய்திருக்கின்றார். அதன்படி நாளைய நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டக்கூடிய நிகழ்வாக வாலாஜாபாத்தில் இருந்து ராணிப்பேட்டை வரை இருக்கக்கூடிய 28 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலையை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்துவதற்கான அடிக்கல்லை நாட்ட இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விழுப்புரம் புதுச்சேரி இடையிலான சாலை, பூண்டியங்குப்பம் சட்டநாதபுரம் இடையிலான சாலை, சோழபுரம் தஞ்சாவூர் இடையிலான சாலை உள்ளிட்டவற்றையும் நாளை திறந்து வைக்க இருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த சோழபுரம், தஞ்சாவூர், பூண்டியங்குப்பம், சட்டநாதபுரம், வாலாஜாபாத்தை, ராணிப்பேட்டை இடையிலான இந்த அகலப்படுத்தப்பட்ட சாலைகளை திறந்து வைப்பதன் மூலமாக பல்வேறு புனிதமான சுற்றுலா நகரங்களுக்கு இடையிலும் ஆன்மீக தலங்களுக்கு இடையிலும் போக்குவரத்து அதிகரிக்கும் என்றும் பிரதமருடைய அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை ராம நவமி கொண்டாடப்பட உள்ள நிலையில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு பூஜையில் ஈடுபட இருக்கின்றார் என்ற தகவலையும் கோவில் நிர்வாகம் தரப்பிலும் சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே அயோத்தியில் பிராண பிரதிஷ்டை நடைபெறுவதற்கு முன்பாக புனித நீர் எடுத்துச் செல்வதற்காக ராமேஸ்வரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணம் செய்திருந்தார். அதன் பிறகு தற்பொழுது ராமேஸ்வரத்தின் ராமநாத சுவாமி கோவிலில் நடைபெறக்கூடிய சிறப்பு பிரார்த்தனையில் நாளை பங்கேற்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் அகலப்படுத்தப்பட்ட பல்வேறு 4 வழி சாலைகளை திறந்து வைக்க இருக்கின்றார். புதிய 4 வழிச்சாலை திட்டங்கள் என்று கிட்டத்தட்ட 8300 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை அடிக்கல் நாட்டியும் திறந்து வைக்கவும் கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ராம நவமி நாளில் ராமேஸ்வரத்தில் புனிதமான அந்த கோவிலிலும் வழிபாடு நடத்த இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.